நம்ம எல்லாருக்குமே நம்ம ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி ரொம்ப 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 பிடிக்கும். 1 வீக் ஆகுற வரைக்கும். எல்லா கம்பெனிஸும் குறை சொல்ற முடியாது. சில கம்பெனிஸ் அவங்க சொன்ன டைமிங்கில மட்டும் அவங்களோட எம்ப்ளாயீஸ வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து அவங்க சொல்ற டைமிங்ஸ் ஒண்ணா இருக்கும். பட் அவங்களோட எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ற டைமிங்ஸ் அத விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். "ஹே கம் ஆன், யுவர் ஜாப் டைமிங் இஸ் 9:30 to 6 o'clock, okay? After 30 days of training. No, you have to complete your tasks. It may take around 9 p.m., 10 p.m., 11 p.m. or 12 p.m. or even 24 hours a day." ஸோ இந்த வீடியோவில் கம்பெனிஸை பற்றிலாம் கொஞ்சம் அலசி ஆராயலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியாவில் இப்போன்னு இல்லை, எப்பயுமே எம்ப்ளாயீஸுக்கு வந்து நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஏன்னா வி ஆர் ஹேவிங் abundance ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். காலேஜஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வருஷம் வருஷம் அவங்க முடிச்சுட்டு வெளில வராங்க. பட் அவங்க அந்த எல்லாருக்குமே ஜாப் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. அது இந்த வருஷமாக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் பேக் போய் அப்போ பார்த்தாலும் சரி, இல்லை இந்த வருஷத்துலேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு போனாலும் சரி, அப்பயுமே இதே இஷ்யூ தான் இந்தியாவில் இருக்கும். ஜஸ்ட் லூப் மாதிரி இருக்குதுல்ல, பட் அதுதான் ஃபேக்ட். ஸோ கம்பெனிஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு லாயலாக ஒரு கம்பெனிக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நீங்கள் அதுக்கு வந்து லாயலாக இருக்கணுமா, இல்லை அந்த கம்பெனி ஒர்க்கு ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், எனக்கு வந்து வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கமோ நான் சைட் பை சைடில் நான் ஜென்ரேட் பண்ணணுமா, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் செகண்ட் ஒன், இன்கேஸ் உங்களோட கம்பெனி வந்து அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அவங்களே உங்களை சொன்ன டைமிங்க்கு உங்களை வீட்டுக்கு விடலை, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், தென் நீங்கள் அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னென்ன எடுக்கணும், நீங்கள் சைடு ஹஸ்டல் க்ரியேட் பண்ணணுமா வேணாமா, இதுதான் பார்க்க போகிறோம். எந்தெந்த வகையிலலாம் சைடு ஹஸ்டல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி எடுத்துப்போம். இன்கேஸ் உங்களை வந்து சூப்பராக ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி. ஸோ இதுவுமே பெர்மனெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா பெர்மனெண்ட்டாக கண்டிப்பாக கிடையாது. எஸ்பெஷலி இன் கார்ப்பரேட் லைஃப். உங்களை வந்து ஒன்ஸ் உங்களால் ஒரு விஷயம் நடக்கலை, ஒரு டாஸ்க் வந்து உங்களால் நிறைய விஷயம் பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட ரெக்கார்டே இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டில் வந்து பார்ப்பாங்க ஒவ்வொரு எம்ப்ளாயியும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்குமே தனித்தனி ரேட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் ஹெச்ஆர் டீம்லேருந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குதா, இல்லை இந்த ரிசோர்ஸை வந்து அப்படியே தூக்கிட்டு வேறு ரிசோர்ஸை இவங்களுக்கு வெளில ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மருத்துவமாக ஈகிள் மாரி பார்த்துனே இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு சில டைம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேடி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜாலியாக ஊர் சுற்றுறது. அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது, ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கு கிடைச்சா அப்படி தான் இருக்கும். எல்லோருடைய மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். எப்படா நம்ம லோன் எடுக்கலாம், எப்படா ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு பைக் வாங்கலாம், எப்படா ஒரு ஐஃபோன் எடுக்கலாம், இப்படி தான் நம்மளுக்கு தோணும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வந்து ஃப்ரீ டைம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதுதான் உங்களோட கோல்டன் ஹாரே. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். ஒரு 3 மந்த்ஸாக இருக்கட்டும், இல்லை 1 மந்த்தாக இருந்தாலும் சரி, அந்த 1 மந்த்தில் கிரெடிட் ஆகிற சேலரி வச்சு உங்களால் என்னென்ன பண்ண முடியும் அதெல்லாம் நீங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடணும். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா வேறு எதனா ஜுவல்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம், அதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஓகே ஆசிஃப், எனக்கு 1 மந்த் முடிஞ்சிச்சு, 3 மந்த் எனக்கு ட்ரைனிங் பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக வர மாதிரி இருக்குது அப்படின்னா இதுதான் உங்களோட காஷியஸான பீரியட். இங்கே நீங்கள் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இந்த டைம்லேருந்து உங்களை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்கள் கம்பெனி சைட்லேருந்து. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜே இது தான். இது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களை வந்து 6:30க்கு விடுறதா சொல்லிருக்கலாம். 6:30ன்றது ஒரு 7:30, 8 ஆகலாம். நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 9 ஆகலாம். ஸோ 9:30 சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10க்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியும், அதை நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக யோசிச்சுருங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டைமுன்றது கிடைக்கும், பிரேக் டைம்ஸும் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் சும்மா ஜாலியாக சுற்றலாம், நடக்கலாம், வாக்கிங் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் வாக்கிங் போகும்போதும் சரி, உங்களோட ஃபோனில் நோட் பேடை வச்சு நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். இன்றைக்கான 10 PM அபவ் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பேடில் டைப் பண்ணிட்டு, அந்த 10 மணிக்கு மேலே என்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் எழுதுவேன். ஒரு 10 to 11 ஆர் 11:30 ஒரு 1.5 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 1.5 ஹவர்ஸில் நீங்கள் எதனா ஒரு விஷயத்தை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சோ, 1 இயர் கழிச்சோ ஆர் ஈவன் 2 இயர்ஸ் கழிச்சு கூட அது வந்து ஒரு நீங்கள் நினச்சி பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு அது வந்து வளர்ந்து வந்து நிற்கும். இன்கேஸ் சில பீப்புளெலாம் இருப்பாங்க, அவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது நார்மல் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரினால் அவங்களுக்கு வந்து சிடிசி ரொம்ப கம்மியாக கிடைக்கும்.
இதே இன்ஜினியரிங் படித்தவங்க அவங்களுக்குலாம் வந்து சிடிசி அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் கம்மியான சிடிசி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே காஷியஸாக இருக்கணும். பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சிடிசி டிஃப்ரென்ஸ்லாம் வரும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு கம்பெனியை விட்டு லீவ் ஆகிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் பேசும், உங்களோட டிகிரி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கம்பெனிக்கு வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மெயினாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை வந்து கம்பெனியில் ஃப்ரீயாக விடுறாங்கன்னா, நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்ட தான் போகிறீங்க. அவங்க வந்து அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா, இந்த எம்ப்ளாயி மூலியமா, இந்த ரிசோர்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் கிடைக்கலன்னு வைங்களேன், உங்கள வந்து லே ஆஃப் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் செட் ஆஃப் இது சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இதில் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கம்பெனியை பற்றி சொல்லும்போது, நான் வந்து இங்கே வந்து நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலன்னா, ஒரு டைம் லே ஆஃப்னு வந்துட்டா, அதுக்கப்புறம் வந்து உங்களால் வேறு கம்பெனி ஜம்ப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் செட் ஆஃப் கம்பெனி பார்த்துடலாம். இந்த கம்பெனியில் வந்து எடுத்தோடனே உங்களை 1 வீக்லேயே ஆர் 1 மந்த்லேயே கூட உங்களை வந்து போட்டு முடிச்செடுத்துருவாங்க. மேபி இந்த ஸ்டார்ட் அப்ஸு இல்லை சில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் கூட இந்த மாதிரிலாம் நடக்கும். நானும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். நக்கல்யா அவனுக்கு. உங்களை வந்து நைட்டு 9:30 10 ஆர் உங்களுக்கு வந்து நைட்டு 12:00 கூட கால் பண்ணி ப்ரையாரிட்டி ஒர்க்கு இதை நம்ம முடிச்சு கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் செம்ம ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கார்ப்பரேட் லைஃப்னு உள்ளே வந்துட்டாலே இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் செட் ஆஃப் கம்பெனி வந்து உங்களை லே ஆஃப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்களை வச்சு நல்லா ப்ரெஷர் போட்டாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த ரிசோர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுது, இந்த ரிசோர்ஸ் மூலிமா அவுட்புட் நல்லாவே வருது. ஸோ அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம லீவ் ஆன் பண்ணிட்டோன்னா, இதுக்கு பதிலா வேறு ரிசோர்ஸ் ஆல்டர்னேட்டிவாக நம்ம போட்டால் கூட, அந்த ரிசோர்ஸுக்கு வந்து மறுபடியும் கேட்டி கொடுத்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அவங்களும் அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும், இந்த ரிசோர்ஸ்க்கு ஈக்குவலாக வர புது ரிசோர்ஸ் வந்து ஈக்குவலாக மேட்ச் ஆகுமா அப்படின்றது ஹெச்ஆர் டீமுக்கு கூட தெரியாது. ஈவன் மேனேஜ்மெண்ட் டீம் யாருக்குமே தெரியாது. ஸோ செகண்ட் செட் ஆஃப் கம்பெனியில் வந்து உங்களை லே ஆஃப் பண்ணுறது சிமிலர்லி ஓரளவுக்கு ஈக்குவல் தான். பட் கொஞ்சம் சிமிலாரிட்டியில் இது வந்து டிஃப்ரென்ஸாக ஹையராக இருக்கும். அதனால் லே ஆஃபே நடக்காதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லே ஆஃப் அங்கேயும் நடக்கும். பட் நீங்கள் வந்து ஒர்க்கு நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கான நேம் வந்து அப்படியே இருக்கும். செகண்ட் செட் ஆஃப் கம்பெனியில் வந்து உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது, உங்களுக்கு டைமே கிடைக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களுக்காகவே நீங்கள் உழைச்சி உங்கள் டைமெல்லாம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி கற்றுக்கிற வரைக்கும் டைம் ரொம்பவும் ஸ்பெண்ட் பண்ணுறாதீங்க. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு ட்ரைனிங்கில் இருக்கேன்னு வைங்களேன், இப்போ வந்து ஒரு 1 மந்த்து ட்ரைனிங் ஆகுது. நான் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கிறேன் அந்த கம்பெனியில் ட்ரைனிங்லனா, என்ன நடக்கும், நம்மளை தூக்கி ஒரு பயங்கரமான பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் அதில் போட்டுருவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் போட்டதுக்கப்புறம் ஒர்க்கு மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நீங்கள் வரக்கூடாதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மராக இருக்கணும். ரொம்ப புவர் பெர்ஃபார்மரும் இருக்கக்கூடாது, ஆவரேஜாக கூட இருக்கக்கூடாது. ஒரு பிலோ ஒரு அபோவ் ஆவரேஜாக இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து எக்ஸலண்ட் ஆகணும் அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. ஒரு அபோவ் ஆவரேஜில் நீங்கள் இருந்தாலே போதும். கம்பெனி வந்து ப்ரெஷர் பண்ண தான் செய்வாங்க உங்களையும். பட் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எம்ப்ளாயியை ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. உங்களோட சிடிசி வந்து மற்றவங்களோட கம்மியாக இருந்துச்சுன்னா, உங்களை வந்து அந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. பட் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ரெஷர் தான் உங்களுக்கும் இருக்கும். ஈவன் சிடிசியில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு ப்ரெஷரில் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.